அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அண்ணன் அவர்கள் ஐயா பெரியார் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் கட்சி தொடங்கிய காலங்களில் ஐயா அவர்களை உயர்த்தி பேசினார். ஆனால் காலங்கள் கடக்க இப்போது நிறைய விமர்சனங்கள் செய்கிறார். ஐயாருடைய அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்த என்னென்ன நன்மைகள், எவ்வளவு போராடி இருக்கிறார். கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும், அதை எதிர்த்து போராடி இருக்கிறார். அங்கே அவர் இருக்கிற காலகட்டங்களில் சூத்திரர்களுக்கு தனியாக ஹோட்டல் உட்கார்வதற்கு இடமும், பார்ப்பனர்களுக்கு தனியாக ஒரு இடமும் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே ரயில்வே பயணம் செய்யும் போதில், ஹோட்டல் உட்காரும் போதில் நிறையா நடந்திருக்கு. அதை எதிர்த்து அதே மாதிரியே சாதி ஒழிப்புலையும் ஐயா அவர்கள் நிறையா போராடி இருக்கிறாங்க அவங்களுடைய உரிமைக்காக. அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஐயாவுடைய பேரை போட்டால் எவ்வளவோ வருது. அவ்வளோ பெரிய தியாகங்களை செஞ்சு முடியாத காலத்தில் கூட இந்த சமூகத்துக்காக, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவே அவர் நிறையா பண்ணியிருக்காரு. அவரு ஐயாவுடைய உழைப்பு, மக்களுக்கு உழைத்த உழைப்பு, அவர் அந்த வச்சிருக்க அந்த கைத்தறி அந்த கம்புக்கு கூட தகுதியே இல்லாத பெரியார் மண்ணுன்னா என்ன, உனக்கு என்ன வந்துருச்சு? பெரியார் இல்லைன்னா நீ இப்படிலாம் பேசியிருக்க முடியுமா? கேட்குறேன், அப்படி பேசியிருக்க முடியுமா? இல்லை நாம் தமிழர், நாங்களும் தமிழர் தான்யா, நாங்களும் தமிழர்கள் தான். ஒவ்வொரு நாளும் எங்களை உயர் சாதி அப்படின்னு சொல்ல எல்லாரும் நல்ல அந்த சமூகத்தில் நல்லவங்களும் இருக்கிறாங்க. சில அரசியல் புரிதல் இல்லாதவங்க இந்த மக்களை அடிமைப்படுத்தி தான் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழர் தானே. அண்ணனுடைய பிரபாகரனுடைய படத்தை போட்டு முன்னிலைப்படுத்தி கட்சியை ஆரம்பித்தேன். அண்ணன் ஒரு மக்களுக்காக உண்மையாக உழைத்த மிகப்பெரிய ஒரு போராளி. சமீப காலங்களில் தலைவர் உயிரோடு இருக்கும் போதில் தமிழ்நாட்டில் அவருடைய புகைப்படத்தை ஃப்ளெக்ஸு எதுலேயுமே போடக்கூடாது. போட்டால் பொடா சட்டம், ஏதோ ஒரு சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு கவர்மெண்ட்டு அம்மையார் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், உயர் திரு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அவருடைய புகைப்படத்தை போட்டு முதல்ல வெளியில் கொண்டு வந்ததே விடுதலை சிறுத்தை கட்சி தான். அது நல்லா அந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் வன்னியரசு அண்ணன், இன்னும் முன்னாடி இருக்கக்கூடிய போராளிகள்லாம் ஈழத்துக்காக எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க தெரியுமா? வழக்குகள், எத்தனை வழக்குகள், ஜெயில் வாழ்க்கை. பெரியார் மண்ணாவது வெங்காயமான்ற ஏதோ குண்டு வேற ஏதோ போடுறோன்னு சொல்லி ஏதோ சொன்னேன். நான் கூட பெருமைப்பட்டேன், பரவாயில்லடா அண்ணன் கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து தனித்தே நின்று போட்டி செய்கிறாரு. இத்தனை வருஷம் ஆனாலும் அவருடைய ஓட்டு சதவீதங்கள் கூடுது, இளைஞர்கள் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணனுடைய பாதை இன்னைக்கு எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையா? பிஜேபி என்ன வேலை செய்கிறாங்களோ அதே வேலையைத்தான் அண்ணனும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு பிஜேபி பெரியாரை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவருக்கு எதிரியே அதுதான், அம்பேத்கரும் பெரியார் தான். அவங்க கோட்பாடுகள் தான் தமிழ்நாட்டில் திராவிடம். இப்போ ஆனால் என்ன எந்த இதில் போகிறாருன்னு தெரியல. இப்போ இடைத்தேர்தலில் கூட இங்கே ஈரோட்டில் பேசியிருக்காரு அண்ணன் சீமான் அண்ணன் பேசியிருக்காரு, நான் முதல்வரை எக்ஸ் ராஜாவை மிகப்பெரிய ஒரு பதவி, அமைச்சர் பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில
அது எங்கே எப்படி போகுதுன்னு தெரியல. அண்ணனுடைய அரசியல் வெகு விரைவில் வந்து அண்ணன் வந்து பிஜேபியோட இணைவார் போல. மக்களுக்காக என்ன செஞ்சிட்டீங்க? பெரியாரை ஒப்பிட்டு அவரை விமர்சனம் செய்கிற அளவுக்கு நீங்கள் என்ன கலப்பணி செஞ்சீங்க? வேங்கவேல் பிரச்சனைலாம் என்ன ஆர்ப்பாட்டம் செஞ்சீங்க? அங்கே தமிழர் தானே. சரி, மொழியை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, ரைட், ஓகே. அது ஒரு வழியில் ஏற்றுக்கிறோம்ல. வேங்கவேலில் இருக்கிறவன் அவன் தமிழர் இல்லையா? அதுக்கு என்ன செஞ்சீங்க? ஒவ்வொரு கிராமங்கள்லையும் பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுகிறாங்களே, அது தலித் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களே, ஆவண கொலைகள் நடக்குது. அதுக்கு நீ ஏதோ ஒரு பெருமை குடின்னு சொல்லி ஏதோ அது வேற பார்த்தேன். அதுவும் நான் யூடியூப்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். படித்த இளைஞர்கள் நிறையா முன்னணி நாம் தமிழர் கட்சியுடைய முன்னணி தலைவர்கள்லாம் யூடியூப்ல வந்து அண்ணனை தூக்கி பிடிச்சி பேசின அண்ணன்கள்லாம் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கட்சியில் ஓவராலாக விலகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விமர்சனம் போயிட்டு இருக்கு. இலங்கை தமிழர்களோட அங்கே இருந்த போராளி தலைவருடைய ஐயா பிரபாகரனுடைய இருந்த கலப்பணி செஞ்சவங்க சில அண்ணன்கள்லாம் இன்னைக்கு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிவியில் எல்லாம் நியூஸ்லேயும் வந்துகிட்டு இருக்கு. பிரபாகரன் வந்து இந்த தமிழர்களுக்கு ஈழ தமிழர்கள் வந்து துரோகம் நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அரசியல்? இன்னைக்கு பிரச்சனை வேற. எல்லாரும் தமிழர் இல்லையா? எங்க இருந்து வந்தா என்ன? சரி, நீ பண்ற அரசியல் யாரும் இது பண்ணல. பெரியாருன்றது இது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கே கிடைத்த ஒரு மனிதர். அவரை போய் விமர்சனம் பண்ணலாமா? உனக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? உன்னுடைய வீடியோகள்லாம் பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலாம் இருக்கிறதுல பூரா பெரியாரை வாழ்த்தி தான் பேசியிருக்கிறார். அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் உழைப்பு தான் நான் இந்த லெவலில் இருக்கிறேன், இன்னைக்கு இந்த மேடையில் இருந்து நான் பேசுகிறேன், சில கண்டனங்களில் நான் தெரிவிக்கிறேன்னா பெரியார் ஐயா இல்லைங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ என்னடனா அப்படியே டைட் அடிக்கிற. யாருக்காண்டி நீ இந்த அரசியலை மாற்றுற? இளைஞர்களுக்கு எந்த வழி திசை போக்கில் மாற்றுற? அது படித்தவங்க இருக்கிறாங்களா? எதுக்காக கட்சி ஆரம்பித்தோம், எதுக்காக, என்ன கொள்கைக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பிரபாகரனுடைய அண்ணன் மகன் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, டிவியில் இருந்து எடுக்கிறாங்க. அவர் உங்களை பற்றி ஒரு சில உண்மைகளை பேசுகிறாரு. அதுக்கு பேட்டி நியூஸ் எடுக்கும்போது அது ஒரு லேடி எடுக்குது, பத்திரிகையிலேருந்து ஒரு லேடி எடுக்கிறாங்க. அது நீ என்ன அசிங்கமான வார்த்தை. அப்போ அண்ணனுடைய போராளி அண்ணன் பிரபாகரனுக்கு என்ன மதிப்பு வச்சிருக்க? கூட பிறந்த அண்ணன் மகன். அவரவே இவ்வளவு விமர்சனம் ஒரு தவறான வார்த்தையால் ஒரு பேட்டி கொடுக்கும்போதே, ஒரு லேடிஸ் பேட்டி எடுக்கும்போதே சொல்கிறீங்கன்னா அப்போ உன் கீழே இருக்கிற தொண்டனுக்கு என்ன நிலைமை? என்ன நிலைமை? எனக்கே பிடிக்கும், அண்ணனை பிடிக்கும், பேச்சு பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். இருந்தாலும் கூட அவருடைய அரசியல் கொள்கை நம்மளுக்கு மாறுபட்டது. ஆனால் இப்போ பெரியாரை நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு யாருக்காக எடுத்த இந்த அரசியல்? யாருக்காக? ஆனால் எங்களுக்கு முன்னாடி தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, நாம் தமிழர் சீமான் எடுக்கிற அரசியல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து அடுத்தது தான், அதனால தான் அவர் தனியாக நின்று இது பண்ணுறாரு, வைக்கிறாரு, ஓட்டை பிரிக்கணும், பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் உண்டணும், ஓட்டை மட்டும் பிரிச்சா போதும், 2 திராவிட கட்சிகள் கூட்டணி வச்சு அது இது பண்ணிக்கிறாங்க, ஓட்டை பிரிச்சிட்டோம்னா அவங்க ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் முன்னாடியே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நாங்கள் அப்படி இல்லை. அதனால் ஐயா பெரியார் அவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய வீடியோலாம் போட்டோம்னா அவ்வளோதான். இத்தனை நாள் எப்படி பேசுனீங்களோ அதை தவிர்த்துட்டு இப்போ எந்த ஆதாயத்துக்காக நீங்கள் இப்படி மாறுறீங்கன்னு தெரியல, விமர்சனம் பண்ணுறீங்கன்னு தெரியல. பரவாயில்ல, பார்ப்போம். இது மக்களை வந்து சீர்குலைக்கிற ஒரு அரசியல். பக்குவமாக நாம் பின்னால் வரக்கூடிய தொண்டர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும், நல்ல ஒரு அரசியல் படுத்த வேண்டும்.
பார்ப்போம் 2026 சட்டமன்ற தேர்தலை.